நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா எந்திரிச்சிட்ட? படுத்துக்கோடா. நைட்டு பூரா வீட்லயே இருக்கிறது இல்லல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குடும்பம்னு எல்லாத்தான் இருக்கும். உனக்கு அப்பாவுக்கும் பிரச்சனை வந்ததே இல்லையா? ஆனா பிரச்சனை மட்டுமே வாழ்க்கையே இருந்தது இல்லையே. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லம்மா. லேசா மூட் அவுட். அனுசரணையான பொண்டாட்டி இல்லனா மனசு அமைதி இல்லாம தாண்டா கிடக்கும். ஆரம்பிச்சிட்டியா? என் பொண்டாட்டிய குறை சொல்லாம உன் பொழுது விடியாத. ஆமாண்டா, நேர்த்தி கடன்டா. உன் பொண்டாட்டிய பொறணி பேசி குறை சொல்லணும்னு கொலசாமிக்கு நேர்த்தி கடன். எனக்கு உண்மையை சொல்லு. என்ன? நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கியா இல்லையாடா? உட்காரு. எதுக்கு பேச்ச வேற பக்கத்துக்கு திருப்பி விடவா? உட்காருன்னு. உனக்கு பேர வேணுமா பேத்தி வேணுமா? என்னடா சொல்ற? காவியா உண்டா இருக்காளா? இப்போதைக்கு ஒரு சுத்து குண்டா இருக்கா. நீ வேற. நான் எதிர்காலத்தை பத்தி பேசுறேன். அப்போ நீ சந்தோஷமா இல்ல? நான் சொன்னேனா? நேரடியா பதில் பேசாம நீதான் வேற ஒண்ணு பேசுறியே. புரியாத பாஷையிலயா பேசுறேன்? புரிஞ்சுக்க கூடாதுன்னு தானடா பேசுற. நானே பஞ்ச் டயலாக எப்போ ஆச்சுன்னு தான் பேசுறேன். நீ உடனே அதுக்கு பதில் பஞ்சு போடுவியா? போ போமா, தண்ணி எடுத்துக்கோ போ. இங்க பாருடா தனுஷ், கிண்டல வச்சு எல்லாத்தையுமே உதறி தள்ள முடியாது. அப்ப சுண்டல் வச்சு செய்வோமா? வேணி வாழ்க்கை பாழாய் கிடக்குதுடா. எப்பா பாழாகி போச்சு வீணாகி போச்சுன்னு எப்ப பாரு அரைச்சொல்லே சொல்லாதம்மா. நம்பிக்கையை விடாம இருமா. எம்புட்டு நாளைக்கு சொல்லுடா. எம்புட்டு நாளைக்கு நம்பிக்கையை வச்சு தொங்கிட்டு இருக்கிறது? நல்லது நடக்கிற வரைக்கும். உன்னை குருட்டுத்தனமா நிறைய நம்பிட்டேன்டா. உன் பேச்ச கேட்டு வேணி அந்த வீட்டுக்கு மருமகளாக்கி புட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாண்டா உணர்றேன். இது பாருமா, குடும்பம்னா சின்ன சின்ன சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் மண்டைக்குள்ள போட்டு உழப்பிக்க கூடாது. நீ சொல்லுவடா. என் நினைப்பு பூராவும் என் பிள்ளைங்க வாழ்க்கைய சுத்தியே பின்னி கிடக்கு. எல்லாம் சரியாயிருமா? எப்போ? நீ செத்து உன்னை சுடுகாட்டை தூக்கிட்டு போறப்போ. இவனையெல்லாம் பெத்ததுமே கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். சின்ன பையன் மாதிரி பேசுறான் பாரு. டேய், வாழ்க்கை ஒழுங்கா வாழ துப்பு இல்ல. இது வரைக்கும் கோவம் மட்டும் அப்படியே பொத்துட்டு வருதோ? எல்லாத்தையும் கேட்டுதான்டா இருந்தேன். பாக்குறேன்டா. உண்மையை பூரா உள்ளங்கையில எம்புட்டு நாள் ஒழிச்சு வைக்கிறேன்னு பாக்குறேன். மா, உன் பெரியம்மா அவங்கிட்ட சொல்லிவிடு. அப்பா கிட்ட என் வாழ்க்கையை பத்தி ஏதாவது வளரி வச்சான் அம்புடுதே. கால் ரெண்டையும் புடிச்சு துணி மாதிரி துவைச்சு போடுவேன். அம்புட்டு பஞ்சாயத்தையும் நீயே எடுத்துட்டு வந்ததும் இல்லாம அவகிட்ட மல்லுக்கு நிக்கிற. இங்க பாரு தனுஷ், கூடிய சீக்கிரத்துல எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடியணும். நான் பாத்துக்கிறேன். அம்மா உன்னை மறுபடியும் நம்புறேன்டா. வேணி வாழ்க்கை நல்லபடியா நகரலனா அப்புறம் நான் உங்க அப்பா கிட்ட பேசிவிடுவேன். அப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது. நீ ஒரு அரலூசுங்கிறத அப்பப்ப நிரூபிக்கிறமா. இவனை நம்புன நங்கூரம் ஓ மண்டையில தான் நச்சுன்னு இறங்கும். கை நீட்ட வைக்காதரா. போயிரு. ஏய், நானா எவனை பத்தியும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா அப்பப்போ உண்மையை கக்கிற மருந்து சாப்பிடுறேன். சாப்பிடுறப்ப வெளியே வந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இங்க பாரு தனுஷ், திசைக்கு ஒரு பக்கமா உன் பிரச்சனை தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா அணைச்சுப்புடு. அவ்வளவுதான் சொல்வேன். என்ன பாக்குறிய? போய் குளிச்சுட்டு வாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? புடிங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. பால் கூட காய்ச்சி வச்சிருக்கேன். நல்லா ஊதி ஊதி குடிச்சிட்டே 6 முறை பேசுவோம். என்ன அப்படி பாக்குறிய? வழக்கமா இதெல்லாம் நீ செய்ய மாட்டியே, இப்ப என்ன? இல்ல, எம்புட்டு நாள் தான் ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே ஆளுது. என் பங்குக்கு நானும் கொஞ்சம் இறங்கி வரணும்ல.
நான் கீழே போறேன். வேணி ம்? உட்காரு. உன்னதான் சொன்னேன், உட்காரு. ம், சரி உட்காரேன். சொல்லு. என்ன சொல்லணும்? ஏதோ பேசணும் நீ. அதுவா? இந்த பாருங்க, எனக்கு பெருசா ஏதோ சமைக்கலாம் தெரியாது. ஏதோ அம்மா சமைக்கும் போது அப்பப்ப சமையல் கட்டுல நின்று வேடிக்கை பார்த்ததோட சரி. கொஞ்ச நாள் ஹோட்டல்ல வாங்கி சமாளிப்போம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறேன். என்ன பாக்குறிய? என்னால இப்படித்தான் மாற முடியும், பாத்துக்கங்க. இதுவே கொஞ்சம் சிரமம் தான். இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும். இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுற? அதான் உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? எங்க அப்பாவா? காலையில உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருந்தீல்ல, போட்டு கேட்டியா? இந்தாருங்க, நான் இல்லாத நேரம் பார்த்து என்ன பத்தி நீங்க எல்லாரும் பேசுனது சரின்னா நான் ஒட்டு கேட்டதும் சரிதான். எப்பவும் என்னையே குறை சொல்லாதீங்க. உங்க பக்கமும் என்ன குறை இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. அத சரி பண்ண பாருங்க. ஒரு போட்டோல நீங்க இன்னொருத்தி கூட நிக்கிறத பாத்துட்டு நியாயமா உங்க மேலயோ இல்ல அவ மேலயோ தான் நான் கோவப்பட்டு இருக்கணும். ஆனா மண்ணெண்ணைய ஏன் தலை மேல ஊத்திக்கிட்டேன். ஏன்? உங்க மேல எனக்கு பெரிய பிடிப்போ இல்ல காதலோ இதான் வாழ்க்கைன்னு முடிவானதுக்கு அப்புறம் உங்களை மிரட்டி தண்டிக்கவா முடியும்? 1000 தான் இருந்தாலும் புருஷன்ல அத்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. அம்புட்டு உண்மையும் உடஞ்ச பிறகு சாதிக்கிறீங்களே. இன்னொரு நாவல அவ பேர் ஏதோ சொன்னீங்களே, கல்பனா. அந்த கழுத பேரை காதுல கூட கேட்க கூடாது, பாத்துக்கங்க. உனக்கு என்னதான் வேணும் இப்போ? நீங்க எனக்கு புருஷனா நடந்துக்கணும், என்னைய உங்க பொண்டாட்டியா நடத்தணும். அம்புட்டுதான், புரிஞ்சுதா? இப்ப வரைக்கும் என் கோபத்தோட ஒரு பகுதியை தான் பாத்துட்டு இருக்கீங்க. முழு கோபத்தையும் கொட்டுன இங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தர் தலையிலயும் இடி இறக்கி போடுவேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் உங்க அப்பா சொன்ன மாதிரி நடக்கலாம். நாத்தேன் அவங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. சரி சரி, நீங்க வெயில சுத்திட்டு வந்திருப்பிய, போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. மேற்கொண்டு பேசுவோம். நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், போறது ஆஸ்பத்திரிக்கு. அங்க வந்து கத்தி டாக்டர் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண உங்க ஒப்பம் போனானே அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். புரியுதா? இல்ல புரியலையா? ஓ, என்னப்ப புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடி போட்டு கிளம்பிட்டீங்க? சும்மாதான்ப்பா. என்ன மருமகள, சின்னவங்க அடிக்கடி அவங்க அப்பா வீட்டுக்கு போய் வருமோ, உங்களுக்கும் அதே ஆசை வந்துருச்சோ? அப்பா, ஆஸ்பத்திரி வரைக்கும் போறேன்ப்பா. எதுக்கு? ஏய், கேக்குறாருல, சொல்றி. உடம்புக்கு சுகம் இல்லையா? அது வந்து என்ன அவனை பாக்குறவ பயப்படுறாப்பா. இவதான் வயிற்று வலின்னு சொன்னா, அம்மா கிட்ட சொன்னதும் கசாயம் மருந்து குடிக்க சொன்னாங்களாமா. அதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு இவ. நெச மாதிரி தெரியலையே. பவித்ரா, உண்மையை சொல்லிட்டு போ. ஏன் மறுகிறவ? இல்லைங்க மாமா, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்கிட்ட அழுத நான் கொண்டு விடுவேன். எங்க அப்பா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அப்பா, ஏன் மாத்தி மாத்தி பேசுறான்னு புரியலப்பா. நான் கூட்டு போயிட்டு வந்துடுறப்பா. ஏய் வாடி. என்ன? கடவுளே, எப்படியாவது இங்க இருந்து போகிறத நிப்பாட்டிடு. இன்னும் என்ன யோசிக்கிற? வா போலாம். வரும்பா. பெரியவன நில்ல.
எந்த டாக்டரை பார்க்க போற? அதான்ப்பா மண்டபம் பக்கத்துல சிவராமன் டாக்டர் கிட்ட. ஆஹா. ரொம்ப கைராசியான டாக்டர்ப்பா. ஏற்கனவே அவளுக்கு வயிற்று வலி வந்தப்போ அவர்கிட்ட தான் கூட்டிட்டு போனேன். ஓஹோ. வரேன்ப்பா. பவித்ரா, மாமா நீ உள்ள போ. அப்பா சங்கிலிய மிதிச்சு கொண்டு விடுவேன். சல்லிப்பையில அதான் கண்ணே சொல்லுது அத்தனையும் பொய்யன்னு. இல்லப்பா இவதான். ஒவ்வொரு தடவை பொய் சொல்லும் போதும் உன்னை சுத்தி ஒரு செங்கல் அடுக்கி வைக்கிற. மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உன்னை சமாதி ஆக்கிவிடும். என் மவன் கொலகாரனா இருந்தா கூட சந்தோஷப்படுவேன். ஆனா பொய்க்காரனா இருந்தா பொணமாக்கிட்டு தான் மறுசோலி. வா, ஆரோக்கியத்துக்கிட்ட லாட்ஜுக்கு கொடுத்த காசு இன்னும் வரல. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர வழியில மார்க்கெட் வசூல பண்ணிட்டு அப்பா, வந்து. என்ன? நான் பொய் பேசலப்பா. போடாங்கறல போ. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ. பொம்பளை பிரச்சனையா? அப்ப சரி, உசுருக்கு ஒன்றும் சேதம் இல்லைல்ல. சரி, நான் வாரேன். அட, நான் வாரேங்கிற மேல மேல பேசிக்கிட்டு இருக்க. குத்துப்பட்டவன் பக்கத்துல உனக்கு ஒரு இடம் போட்டுருவேன். வேடா போன வச்சுக்கிட்டே இருக்க, வச்சுட்டு போக வேண்டியதானே? சரி கொடு. கருவேப்பிலை போட்டு மோர் தராதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? தாளிச்சதுங்க. மூஞ்சி முகரையும் பாரு. சை, எடுத்துட்டு போ. எங்க அப்ப? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. ஒண்ணு நிம்மதி அழுதவன், இல்ல சந்தோஷத்தை அடைஞ்சவன். இவங்க 2 பேர் தான் அடிக்கடி கோவிலுக்கு போவாங்க. இதுல நீங்க யாரு? என்ன மருமகளா, கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? இல்லைங்க மாமா, வேண்டுதலா இருந்தாலும் கோயிலுக்கு போலாம்ல மாமா. என்ன வேண்டுதல்? வேற என்ன, புள்ளக்குட்டி பிறக்கணும்னு வேண்டிக்க போவாங்க இல்ல காவியா? டேய் தனுஷ், பிறக்க போற தலை புள்ள ஆம்பளை புள்ளையா இருக்கணும்னு வேண்டிக்கோடா. என்னங்க? பிள்ளைங்க நல்லதுக்கு போகும்போது நக்கல் பண்றியா? இல்லங்க, நான் நெசத்தை தான் சொன்னேன். அம்மா தாயே, உன் ஆசைப்படி ஆம்பளை புள்ளையே பிறக்கட்டும், போதுமா? இருக்கா, என் ஜாதக கட்டப்படி உனக்கு மூத்தது பொம்பளை புள்ளையா பிறந்தாதான் நல்லதான். உன்னை அரசால வச்சு விடுமா. சரி விடுங்க, உங்க ஆசைப்படி பொம்பளை புள்ள, அம்மா ஆசைப்படி ஆம்பளை புள்ள, ரெண்டும் ஒரே நேரத்துல பிறக்கட்டும். என்ன காவியா? என்ன லந்து பண்றியா? இல்லப்பா, 2 பேர் சந்தோஷமும் முக்கியம் இல்ல. ரொம்ப வியாக்கியானம் பேசாத, போயிட்டு வா. என்னத்தா? மாமா, இந்தா. எதுக்கு மாமா? வச்சுக்கத்தா, என் வம்சத்தையே தழிக்க வைக்க போற. உன் கையால இல்லாத உங்களுக்கு நல்லது செய். பிடியாத்தா, நிறைய சோழி இருக்கு, பிடி. நான் வாரேன். சாப்பிட்டுட்டு போங்க. என்ன சமையல்? வேற என்ன, கறி குழம்பு தான். அறிவு கட்டவள, பிள்ளைங்க கோவிலுக்கு போறாங்க, கவுச்சியா புழங்குவாங்க. போயிட்டு வரட்டும், சாப்பிடலாம். என்ன வழக்கம் போல என் பொண்டாடி கிட்ட ஏதாவது பேசுவிய? டேய், இப்ப வரைக்கும் நான் அப்பா கிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப என் கிட்ட வந்துட்டியா? சரி சரி, உன் வார்த்தையை நீ காப்பாத்து, என் வார்த்தையை நான் காப்பாத்துறேன். பாப்போம். என்ன பாப்போம்? மூக்க பிடிச்சு திரும்பி விட்டுற போறேன் ஆண்டாளு. போ. அடியே மருமகளே, இவன் பேச்ச கேட்டுதான் நான் எதுவும் பேசாம கிடக்கேன். என்னைக்கு இவன் பேச்சு பொய்யாகுதோ அன்னைக்கு தெரியும் இந்த ஆண்டாள் யாருன்னு. ஐய, கோயிலுக்கு போறப்போ குறுக்க வந்து கண்டதையும் பேசாத, கடுப்பாயிருவேன். ஆமாண்டா, ஏன் பேச்சுக்கு கடுப்பாவ? உன் பொண்டாட்டி பண்ற சேட்டைக்கெல்லாம் கடுப்பாக மாட்டீங்க. போறியா இல்ல கோயில்ல உடைக்க வேண்டிய தேங்காவை உன் மண்டல உடைக்குவா? போ. வா காவியா, போலாம். ஹலோ, நான் தான். வேணி, அப்பா எங்க? போன போட்டா எடுக்க மாட்டேங்கிறாரு. மார்க்கெட்ல ஏதோ தகராறாண்டி. நம்ம குமார் இல்ல? யாரது? அதாண்டி, உன் ஃப்ரெண்டு கலாவோட அண்ணன். உன்னை பத்தி கிண்டலா பேசி உங்க அப்பா கிட்ட உத வாங்கினானே, அவன்தான். யாரையோ குத்தி புட்டானா. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஊர்ல இருக்கவங்க பிரச்சனை பூராவும் தெரியுது. உள்ளுக்குள்ள எது நடந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. வேணி, டா
சும்மா வேணிக்கோ நீனு ராகத்தை போடாத. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? டா வாய புடுங்காத, அப்புறம் ஏதாவது நல்லா கேட்டு விட்டுற போறேன். அப்பா வந்தது முதல்ல என்கிட்ட பேச சொல்லு. போன வைக்கட்டுமா? என்னதான் பேசணும் சொல்லி தொலைணும்ல. நல்லது நடக்கும் வேணி. உன் வீட்டு முச்சந்தில குறி சொல்லுவான்ல, அவங்கிட்ட குறி கேட்டியோ? பைத்தியக்காரி, உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்கேன்டி. என்ன பெரியவனா சின்னவனா? எவன் சொன்னானு நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போனியோ அவன்கிட்ட தான் பேசியிருக்கேன். அவங்கிட்ட சொன்னேன், டவுசர் பையக்குள்ள கையை விட்டுட்டு நல்லா முழிய உருட்டவனே தவிர ஒன்னத்தையும் உருப்படியா பண்ண மாட்டான். செய்யலனா விட்டுருவேனா நானு? என்ன செய்வ? உன் மருமகளே 4 சவுண்டு கொடுப்ப, அவங்கிட்ட போய் அப்படியே கண்ணு கசிக்கிட்டு நிப்பா. அவன் நேரா உன்கிட்ட வந்து உன்னை நல்லா தூக்கி போட்டு மிதிப்பான். மிதிப்பான். என்ன சொன்னா அவன்? யாரு? அத்தே அந்த குஸ்தி வீர மாதிரி தோலை தூக்கிட்டே திரிவான்ல உன் சின்ன மாவன், அவன்தான். அப்பா காதுக்கு இந்த விஷயம் போவேனா, நானே சரி பண்ணிடுறேன். நல்லா கிழிச்சான். வேணி, என்ன என்னதான் இருந்தாலும் அவன் உன் அண்ணன்டி. நல்லா வந்து பிறந்தானே எனக்கு நான் அண்ணனா? அவனை நம்பி நெத்தம் செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. வேணி, அப்படிலாம் மனசு உடைஞ்சிட கூடாதுரி. அப்புறம் உங்க அம்மா நிம்மதி தொலைஞ்சு போயிடும். இம்புட்டு பேர் இருக்கோம்ல, அப்படி உன்னை சாதாரணமா விட்டுருவோமா? ஆமா நீங்க தான் நல்லா பேசுறீங்களே நம்பிக்கையா. ஆனா என் புருஷன் பேச்சு கேட்ட உடனே சேர்த்து வச்ச அம்புட்டு நம்பிக்கையும் பொசுக்குன்னு காணாம போயிடுது. நான் என்ன செய்ய? உன் கண்ணீரை வேடிக்கை பார்க்க மாட்டேன் வேணி. உங்க அம்மா மத்தவங்க மேல எம்புட்டு பாசமா இருக்கேனோ அதே மாதிரி கொலை செய்யவும் தயங்க மாட்டேன். காவியாவை நிம்மதியா சிரிக்க கூடாதபடி ஆக்கிடுவேன். ஏண்டி நம்பிக்கை இல்லையா? நம்புறேன். அப்பா வந்ததும் போன் பண்ண சொல்றேன். சரி. சாப்பிட்டியாடி? இல்ல. முதல்ல போய் சாப்பிடு. முடிஞ்சா அப்பா கிட்ட தலைக்கறி செஞ்சு கொடுத்து அனுப்புறேன். ஐயோ அப்பா ஒன்னும் தேவையில்லை. அப்புறம் அதுக்கும் என்ன ஏதாவது சொல்லுவாங்க. தேவையா எனக்கு? நீ முதல்ல போன வை. சரிடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வேண்டுனவ? கேக்குறேன்ல, பதில் சொல்லாம அவ்வளவு திமிர பாக்குறீங்க? ஆமா, திமிர்தான். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? முன்னையெல்லாம் உன் திமிர லவ் பண்ண, இப்ப எம்புட்டு நாள் தான் தள்ளி நின்று லவ் பண்றது. இனி திமிர காட்டினா முத்தத்திலேயே யுத்தம் பண்ணிட போற. என்ன முறைச்சாலும் சரி, சட்டையை பிடிச்சு சண்டை போட்டாலும் சரி, யுத்தம் தான். கடவுளே, என் கோவம் எல்லை மீறி போய் நான் கொலகாரி ஆகாம பாத்துக்கப்பா. அம்மன் கோயிலுக்கு வந்து ஆம்பளை சாமியை கும்பிடுறவள என்ன பண்ண? நீ நான் இப்படி வாழ்றது ஏன் தப்பா இல்ல அந்த கடவுள் தப்பான்னு தெரியல. ஆனா இதே மாதிரி வாழ்க்கைய ஏன் தங்கச்சியும் உன் அண்ணனும் ஏன் வாழணும்? எந்த உண்மையையும் முழுசா தெரியாம பேசக்கூடாது. எந்த பொண்ணும் அம்மா கிட்ட உண்மையை மறைக்க மாட்டா. அதனாலதான் என் அம்மா கோவப்பட்டாங்க. கோவம் மட்டுமே எல்லாத்துக்கும் தீர்வில்லை. என்ன சிரிப்பு? இத முதல்ல உனக்கு நீ சொல்லிக்க. ஏன் உன் தங்கச்சி கோவமே வராது? பாருடா, உங்க அண்ணன் தப்பே பண்ண மாட்டானா? நான் அப்படி சொல்ல வரல. எல்லார் பக்கமும் நியாயம் இருக்கு. வாதம் பண்ணி சகிக்க வார்த்தையும் இருக்கு. வேணியும் அரவிந்தும் எதிரெதிர் துருவோம். 2 பேரும் ஒண்ணு சேர நீயும் நானும் தான் காரணம். லைஃப்ல தடவை உண்மையை பேசியிருக்க. ஏய், இப்போ உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்டோமா? ஓ, அப்ப இதுவும் நடிப்பா? 2 விரலால உன் கையை இறுக்கி பிடிச்சாலே முறிஞ்சு போயிடும். ஆனா செய்யாம தள்ளி நின்னு பொறுத்து போறது உன் மேல உள்ள அன்புனாலதே. அன்புன்ற வார்த்தைக்கு முதல்ல உனக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாதுரி, சத்தியமா தெரியாது. அதனாலதே எங்க அம்மா அப்பா அண்ணன் அம்புட்டு பேர் கோவத்தையும் தள்ளி வீசி விட்டு உன் பக்கத்திலே நிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் வார்த்தையை வச்சு என் மனசை கிழிச்சு ரணமாக்கும் போதும் பொறுமையா போறேன். சந்தேகமே படாம நம்புறேன். இதுக்கு பேரு அன்பு இல்ல, ஆசை, வெறின்னு வேற என்ன வேணும்னாலும் சொல்லிக்க, எனக்கு கவலை இல்லை. சத்தமாவும் வேகமாவும் பேசினா நம்ம பேசுறது சத்தியம்னு அர்த்தம் இல்ல, புரியுதா?
அமுங்குனி மாதிரி பேசி அடுத்தவங்க உசுரா இருக்கிறதும் சத்தியத்துல சேர்த்தி இல்ல. போலாம். எங்க? வீட்டுக்கு தான். நான் உங்க அண்ணன் கிட்ட பேசணும். நான் ஒன்னும் தடுக்கலையே. எடுத்து பேசு. உங்க அண்ணன் தான். நீ தான் ஃபோன் பண்ண சொன்னியா? அத உங்க அண்ணன் கிட்ட பேசி முடிச்சிட்டு கேட்கலாமே. அண்ணா, சாவித்ரி இன்னும் சாகல, அந்த பக்கம் சிவாஜி இன்னும் சாகல போல. ஒரு நிமிஷம் இரு. சரி சரி, பேசு பேசு பேசு. சொல்லுண்ண. எங்க இருக்க? கோயில்ல. அரலு சொன்னு அறுத்து கொல்லுது, அத கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு? தெரியல, என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ. தனுஷ் எங்க? நான் அவட்ட பேசணும். தரட்டுமா? நேர்ல பேசணும் காவ்யா, யாருக்கும் தெரியாம தனியா பேசணும். ஏன்ன? ப்ளீஸ் எதுவும் கேட்காத. என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான கடத்துல நான் நினைக்கிறேன். என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. நான் அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணு. பை. சவுண்டா அணுகுண்டு வெடிச்சிருச்சோ? தெரியும், இனி யாமின்றி ஒரு அணுவும் அசையாது. புரியுதா தங்கம்?